முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய கடவுசொல். அன்னைக்கு காலையில விடிஞ்சப்போ அது அவர் வாழ்க்கையில மிகவும் ஆச்சரியமான நாளா மாறும் அப்படிங்கிறது சிவபாக்கியத்துக்கு தெரியாது. செப்டம்பர் மாசத்துல இலைகள் நிறம் மாறுறத பார்க்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இருந்த 4வது மாடி மரங்களோட உயரத்துல இருந்தது. இன்னொரு வசதி, ஜன்னலை திறந்தா போதும் குளு குளுன்னு காத்து வீசும். பேச், செடர், மேப்பிள், ஓக்னு பலவிதமான மரங்கள் அங்க இருந்துச்சு. தகவல் பெட்டியில மாலை 4 மணிக்கு தண்ணீர் அபியாசம்ங்கிற ரிமைண்டர் நோட் கிடந்துச்சு. நியூயார்க்ல இருந்து 80 மைல் தூரத்துல இருக்கிற இந்த முதியோர் காப்பகத்துக்கு அவரு கொண்டு வந்து மகள் விட்ட நாள்ல இருந்து அவர் தினமும் மறக்காம செய்யறது இந்த தண்ணீர் உடற்பயிற்சி. அது அவரை ஆரோக்கியமா வைத்திருந்தது. குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு 1/2 மணி நேரம் பிரார்த்தனை செய்தார். ஒரு துண்டு ரொட்டியில ஆப்ரிகாட் ஜாம் தடவி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சார். அங்க வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. மகள் அவருக்கு ஒரு குறையும் வைக்கல. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற எல்லா வசதிகளும் அங்க இருந்துச்சு. கிரெடிட் கார்டுல கீழே இருந்த சூப்பர் மார்க்கெட்ல என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், சமைச்சுக்கலாம் அல்லது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். டிவி பார்க்கலாம், ரேடியோ கேட்கலாம். தினமும் மருத்துவர் வந்து சோதிப்பார். வேண்டுமானால் முழு நாளும் படுத்தே கிடக்கலாம். அந்த முதியோர் இல்லத்துல யாரும் அவரை கேள்வி கேட்க மாட்டாங்க. கீழே போய் தோட்டத்துல சிறிது நேரம் உலாத்தலான்னு நினைச்சிட்டு இருந்தப்போ கதவு தட்டப்பட்டது. முன்கூட்டியே அறிவிக்காம யாரும் வர்றதில்ல. வெளியே இருந்து வர்றவங்க முதல்ல பஸ்ஸரை அழுத்தி இவர் கீழே மின்கதவை திறந்த பிறகுதான் மேல வரலாம். மறுபடியும் யாரோ கதவை தட்டினாங்க. கதவை திறந்த போது அதிர்ச்சியில் ஒரு அடி பின்னே நகர்ந்தார். நம்பவே முடியவில்லை. 14 வயது நிரம்பிய அவங்களோட பேரன் ஆபிரகாம் அங்க நின்னுட்டு இருந்தான். அம்மம்மான்னு பாசமா கூப்பிட்டான். உடனே வேகமா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. வார்த்தையே வரல. என்ன மறக்கலையா, என்ன மறக்கலையா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தார். அம்மம்மா அம்மம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவன் கூச்சமா நின்னான். அவனுக்கு 9 வயது இருக்கும்போது அவனை விட்டு பிரிஞ்சது. அதுக்கப்புறம் இப்பதான் முதல் முறையா அவனை பாக்குறாங்க. சிவபாக்கியம் பேரனை தடவி தடவி பார்த்தார். ஈட்டி எரிபவன் போல உடம்பு. அணைத்தார், மீண்டும் தடவினார். அம்மா நல்லா இருக்கிறாரா, அப்பா நல்லா இருக்காங்களா, படிக்கிறாயா என்றார். அம்மம்மா, இன்னைக்கு முழுக்க நான் உங்க கூட தான் இருக்க போறேன். வாங்க முதல்ல மால்ல போய் உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌனி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டான். உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க சிவபாக்கியம். ப்ரௌனி ஐஸ்கிரீம்னா அவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கை தவறி கீழே விழுந்துருச்சு. சிவபாக்கியம் அதை குனிஞ்சு தொடச்சு கிளீன் பண்ணாங்க. அப்ப அங்க வந்த அவருடைய மகள், எதுக்காக சுத்தம் பண்றீங்க, அதுக்குதான் வேலைக்காரங்க இருக்காங்களே அப்படின்னா. சாதாரண குரல் தான், ஆனா மனசுல அடக்கி வச்சிருந்த கோபம் வார்த்தையா வெளியே வந்து விழுந்துச்சு. அப்படித்தான் பிரச்சனை ஆரம்பித்தது. ஆபிரகாமுக்கு 6 வயசு இருக்கும் போது ஒரு நாள் தாதி அவனை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வந்தார். அவனை எதிர்பார்த்து சிவபாக்கியம் வாசல்லையே காத்து கிடந்தார். அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வேகமா ஓடி வந்து ஷூவை கூட கலத்தாம அவர் மடியில தாவி ஏறி உட்கார்ந்து அன்னைக்கு பள்ளியில நடந்த எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொன்னான். அபே, இவர் தமிழ்ல கேட்பாரு, அவன் அதுக்கு இங்கிலீஷ்ல பதில் சொல்லுவான். எலும்பே இல்லாதவன் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு விளையாட்டு காட்டுவான். நாற்காலியில ஏறி பாயும் போது முழங்கால்ல காயம் பட்டு அவன் உடல்ல ஓடிட்டு இருந்த ரத்தம் அதே வேகத்துல அதே திசையில வெளியே வந்துச்சு. சிவபாக்கியத்துக்கு ஒண்ணுமே புரியல. ஓன்னு கத்தினார். தாதி ஓடி வந்து கட்டு போட்டாள். அன்னைக்கு மகள் அவர் மேல பாம்பு போல சீரியத மறக்கவே முடியாது. தாதி ஒருத்தி இருக்காளே, அவளுடைய வேலைய நீங்க ஏன் செய்றீங்க அப்படின்னு கத்தினா. பழைய நியூஸ் பேப்பர்ல சுத்தி வாங்கிட்டு வர்ற இனிப்புக்காக 2 மணி நேரம் காத்திருந்த தன் மகள் இன்னைக்கு அவர் மேல இப்படி பாய்ந்தது அவரால் நம்பவே முடியல. அவருடைய ஒரே மகிழ்ச்சி ஆபிரகாம் தான். அவர் கொழும்புல இருந்து அமெரிக்கா வந்ததே அவனை பார்க்கத்தான். PhD படிக்கிறதுக்காக அமெரிக்கா வந்த மகள் அங்க பெஞ்சமின்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பெஞ்சமின் பரம்பரை பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். ரொம்ப நல்லவர், ஆடம்பரமே கிடையாது. பிள்ளை பிறந்து 4 வயசானப்போ மகள் அவரை இங்க வரவழைச்சாங்க. அந்த ஆரம்ப நாட்கள்ல மகக்கிட்ட அவங்க கேட்பாங்க,
நீ ஏன் யூத மதத்துக்கு மாறின? திரௌபதிங்கிற உன்னோட பேரை கூட மாத்தி ரெபேக்கான்னு வச்சுக்கிட்டியேன்னு. அம்மா, நீ தானே சொன்ன எல்லா மதமும் ஒண்ணுதான்னு அப்படின்னு மகள் பதில் சொன்னா. ஆமா, அதைத்தான் இப்பவும் சொல்றேன். எல்லா மதமும் ஒண்ணுதான்னா ஏன் மதம் மாறணும் அப்படின்னு கேட்டாங்க சிவபாக்கியம். அம்மா, நீங்க முழங்கால உட்காந்து இன்னொருத்தர் வீட்டு தரையை துடைக்கிறது தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அந்த நிலைமை எனக்கும் வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா மகள். வர வர சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எரிஞ்சு விழுந்தா. புண்படுத்துற வார்த்தைகளை சொன்னா. எப்பவுமே அவளோட முகம் இறுக்கமா இருந்துச்சு. அன்பா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. ஆபிரகாமுடன் கழிக்கும் அந்த கொஞ்ச நேரத்துக்காக மட்டுமே சிவபாக்கியம் உயிர் வாழ்ந்தார். வெள்ளிக்கிழமை இரவுகள்ல அநேகமா வீட்டுல பெரிய பார்ட்டி நடக்கும். அம்மா, இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்கு அப்படின்னு மகள் சொல்லுவா. நீங்க கீழே வந்து விருந்தினர் கண்ணில் பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள். தாயார மத்தவங்களுக்கு அறிமுகம் செய்யறத அவமானமா நினைச்சா அவ. அன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரம் யூதர்கள் ஆடுற ஹோரா டான்ஸ் நல்லா ஆடி கழிச்சிட்டு விருந்தினர்கள் கலைஞ்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில டீ போடுறதுக்காக சிவபாக்கியம் கீழே இறங்கி வந்து கேஸ் அடுப்பை பத்த வைக்கிறாங்க. அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறத சுத்தமா மறந்துட்டாங்க. திரும்பி பார்த்தப்போ பின்னால அவங்க மருமக, ஆபிரகாம், தாதி, வேலைக்காரன்னு எல்லாரும் நின்று அவங்கள உத்து பார்த்துட்டு இருக்காங்க. யூத வீடுகள்ல வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து அடுத்த நாள் சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் அடுப்பு பத்த வைக்க மாட்டாங்க. அது மகா பாவம். அம்மா, உனக்கு அறிவு கெட்டு போச்சா? எங்க வீட்டை நாசமாக்க வந்தியா அப்படின்னு எல்லார் முன்னாடியும் வச்சு மக கத்தினா. 7 வயசு ஆபிரகாம் ஓடி வந்து அம்மம்மான்னு காலை கட்டிக்கிட்டான். சிவபாக்கியம் மேல போய் அறையில தனிமையில அழுது தீத்தாங்க. கூட்டுறதும் தொடைக்கிறதும் மட்டுமே தெரிஞ்ச அந்த தாயாரோட மூளைக்குள்ள இதெல்லாம் ஏறவே இல்லை. எல்லா வசதியும் இருந்துச்சு. வெளியே போகலாம், வரலாம், வேண்டியதை வாங்கி சமைக்கலாம். ஆனா மகள் அவரை வெறுத்தா. அடுத்த வீடுகள்ல போய் வேலை செஞ்சு தரையை தொடச்சுதான் சிவபாக்கியம் தன்னுடைய மகளை வளர்த்தாங்க. அந்த நினைவுகள் அவளுடைய மனசுல கசப்பா வெறுப்பா பதிஞ்சிருந்தது ஒரு காரணமா இருக்கலாம். கடைசி சம்பவம் ஆபிரகாமுக்கு 9 வயசு இருக்கும் போது நடந்துச்சு. அவன் கிளாஸ்ல தண்ணி குடிக்கும் போது வாயில 2 பக்கமும் வலியும். சிவபாக்கியம் அதை தொடச்சுக்கிட்டே அவனுக்கு இடியாப்பத்தையும் இறால் பொரியலையும் பிசைஞ்சு ஊட்டிட்டு இருந்தாங்க. ஆதி சாப்பாட்டுலயே போதும்னு சொன்னான். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பான்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருந்தார். எங்க இருந்தோ புயல் மாதிரி பாய்ந்து வேகமா வந்தா மகள். இறால் பொரியலை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு கத்தினா. ஆபிரகாம் மடியில இருந்து குதிச்சு இறங்கி மூளையில போய் நடுங்கி போய் நின்னுட்டு இருந்தான். எங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் நீ வந்திருக்க. உன்ன மாதிரி என்னையும் சீக்கிரத்துல வீடு கூட்டுற வேலை செய்ய வச்சிருவ அப்படின்னா. இத்தனை கொடூரமான வார்த்தைகளை ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை. அன்றே சிவபாக்கியம் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டார். ஒரே நாள்ல எல்லாம் மாறிடுச்சு. இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்த பிறகுதான் சிவபாக்கியம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. யூதர்களுக்கு இந்த நண்டு, கணவாய், இறால் இதெல்லாம் தள்ளி வைக்கப்பட்ட உணவு வகைகள். சிவபாக்கியத்துக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இந்த 5 வருஷத்துல ஒரு தடவை கூட அவங்க மக அங்க வந்து அவங்கள பார்க்கல, பேசியதும் இல்லை. கிரெடிட் கார்டுல அவர் என்ன வேணா வாங்கிக்கலாம், எவ்வளவு செலவழிக்கலாம். ஆனாலும் அவரால் சந்தோஷமா இருக்க முடியல. ஏதோ குறைவு. பயணி மறந்து விட்டு போன சூட்கேஸ் மாதிரி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்தார். அவர் இருந்த முதியோர் இல்லத்துல தியான வகுப்புகள் இருக்கும். அப்படி தியானம் செய்யும் போதெல்லாம் அவர் மனசு முழுக்க ஆபிரகாம் தான் இருப்பான். அம்மம்மா, நீங்க ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க, என் கைய பிடிச்சுக்கோங்க, இதோ மால் வந்துருச்சு, பிறகு சுத்தி பார்க்கலாம், இப்போ ப்ரௌனி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இன்னைக்கு மதிய சாப்பாடும் என் கூட தான், ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ல. 2 பேரும் ப்ரௌனி ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அம்மம்மா, நீங்க போன வருஷம் என்னுடைய பார் மிட்ஸாவை மறந்துட்டீங்க. 200க்கும் மேல கெஸ்ட் வந்திருந்தாங்க, ஆனா நீங்க வரல. அப்படியா? என்ன ஒருவரும் அழைக்கலையே. அபே, அது என்ன பார் மிட்ஸா அப்படின்னு பாட்டி கேட்டாங்க. ஓ, அதுவா, 13வது பிறந்த நாளோடு கொண்டாடுவது. நான் முழு ஆண்மகன் ஆகிட்டேன்,
என் பாவங்களுக்கெல்லாம் இனி நானே முழு பொறுப்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம். எனக்கு தெரியாதேப்பா, என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு என்றாள் பாட்டி. அம்மம்மா, உங்களுக்கு என்ன வயசு? 70 என்றார் சிவபாக்கியம். அப்ப ஒண்ணு செய்யலாம். எங்க சமய முறைப்படி 83 வயதை அடைந்த ஒருவருக்கு நாங்கள் 2வது பார் மிட்சா கொண்டாடுவோம். உங்களுக்கு 83 வயசு ஆகும்போது எனக்கு 27 நடக்கும். நான் உங்களுக்கு மிகப்பெரிய பார் மிட்சா ஏற்பாடு செய்வேன். சம்மதமா? எனக்கு சம்மதம். போராவட்ட நடனம் என்னை ஆட சொல்லக்கூடாது என்று சொல்லி இருவரும் வாய்விட்டு சிரித்தார்கள். அன்னைக்கு ரொம்ப நேரம் நல்லா சுத்திட்டு சாயங்கால நேரம் களைத்து போய் வீடு திரும்பினார்கள். அம்மம்மா, நைட்டு என்ன சாப்பாடு என்று கேட்டான் அபே. இடியாப்பமும் சொதியும் இருக்கு, கொஞ்சம் சாப்பிடு அபே என்றாள் பாட்டி. இறால் இருக்கா அம்மம்மா? இறால் ஃப்ரீசர்ல இருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. ஏன் கேக்குற அபே என்று கேட்டாள் பாட்டி. இறால் பொரியுங்க அம்மம்மா என்றான் அபே. ஐயோ, அந்த தப்ப நான் இன்னொரு தடவை செய்ய மாட்டேன் அபே. நல்ல பாடம் படிச்சுக்கிட்டேன், அதுவே போதும். என்ன அம்மம்மா, இனி நான் எப்ப வருவேனோ தெரியாது, எனக்கு வேணும் ப்ளீஸ் என்று கேட்டான் அபே. பேரை இப்படி கேட்கும் போது சிவபாக்கியத்துக்கு தாங்க முடியுமா? சரி சரி, அழ வேண்டாம் ஏன் ராசா என்று சொல்லிவிட்டு இறால் பொரித்து பொன்னிறமாக மாறிய போது மனம் அரை முழுக்க பரவியது. 2 இடியாப்பம், சொதி, இறால் பொரியல் ஆகியவற்றை ஒரு பிளேட்ல பரிமாறி அபேயிடம் கொடுத்தார் சிவபாக்கியம். அவன் உள்ளங்கையால பிசைய தொடங்கினான். அம்மம்மா, வாயை தரங்க. எனக்கு வேண்டாம், நீ முதல்ல சாப்பிடு. நான் சாப்பிடக்கூடாது, இது தடுக்கப்பட்ட உணவு. உங்களுக்கே தெரியும்ல, இத நான் சாப்பிடக்கூடாது. அம்மம்மா, வாயை தரங்க. அவர் வாயை திறக்க அவன் ஊட்டி விட்டான். போதும் போதும் என்றார் அவர். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் என்றான் அவன். சாப்பாட்டின் சுவையோடு கண்ணீரும் அவர் வாய்க்குள் நுழைந்தது. அதுவரை சிவபாக்கியம் நினைத்திருந்தார், ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய சந்தோஷம் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் என்று சொல்லி ஏமாற்றி பேரனுக்கு ஊட்டுவதுதான் என்று இப்போது தெரிந்தது. அதிலும் கூடிய மகிழ்ச்சி ஒன்று இருந்தது. அது பேரன் கையால் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் என்று சொல்லி உணவூட்டப்படுவதுதான். மணி 9 நெருங்கியது. அம்மம்மா, நான் புறப்படணும், கார் வந்துருச்சு என்றான். சிவபாக்கியம் மறுபடியும் அம்மாவும் அப்பாவும் நல்லா இருக்காங்களா என்று கேட்டார். ஒரு குறையும் இல்ல, இன்னைக்கு அவங்க யூத கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? என்ன விசேஷம் என்று கேட்டார் பாட்டி. இன்னைக்கு தான் யோம் கிப்பூர், பாவ மன்னிப்பு நாள். விரதம் இருந்து பாவங்களை கழுவும் நாள். அப்பா கிட்ட முன்னாடியே சொல்லி இங்க வர அனுமதி வாங்கியிருந்தேன் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே நின்றான். நீ பாவத்தை கழுவவா இங்கே வந்தாய்? நீ என்ன பாவம் செய்தாய்? அவன் ஒன்றுமே பேசாமல் நிலத்தை பார்த்தான். அம்மாவுக்கு நீ இங்க வந்தது தெரியுமா? நான் சொல்லல. அவர் சம்மதிப்பாரோ என்னவோ. ஆனால் வீட்டுக்கு போனதும் அவரிடம் சொல்ல போகிறேன். பையை மாட்டிக்கொண்டு புறப்பட ஆயத்தமானான். இனி எப்போது வருவாயாபே? புதிய பாவங்களை சேர்த்த பிறகு. மீண்டும் சிரித்தான். திடீரென்று ஐ லவ் யூ என்று சொல்லி மறுபடியும் கட்டிப்பிடித்தான். ரோஷ ஹசனாவுக்கு வீட்டுக்கு வருவீங்களா அம்மம்மா? அது என்ன? எங்கள் புது வருடம், ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்ட தினம். யார் என்னை அழைப்பார்கள்? நீ என்ன மறந்து போக மாட்டியே என்றாள் கிழவி தழுதழுத்த குரலில். இல்லை அம்மம்மா, எப்படி மறப்பேன்? என்னுடைய ஐடியூன், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக், ஐக்ளவுட், யுமனேஜ் எல்லா கணக்குகளுக்கும் உங்களுடைய பெயரைத்தானே கடவுள் சொல்லாக, அதாவது பாஸ்வேர்டாக வைத்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 தடவையாவது உங்களை நினைக்கிறேன் அம்மம்மா. அவருடைய கன்னத்தை தடவினான். அது ஈரமாக இருந்தது. ஐடியூன், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக், ஐக்ளவுட், யுமனேஜ் என்ன என்று அவர் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அவன் தன்னை மறக்கவில்லை என்று சொன்னது புரிந்தது. அவன் கிளம்பிட்டான். அவர் கண்கள் அவன் முதுகையே பார்த்து கொண்டிருந்தன. துள்ளி துள்ளி ஓடி கார்ல ஏறிக்கிட்டான். பேர்ச் மரத்தை தாண்டி ஓக் மரத்துக்கும் மேப்பிள் மரத்துக்கும் இடையில் ஒரு துள்ளு துள்ளி புகுந்து காரை நோக்கி ஓடினான். அவன் மறைந்து விட்டான்.
யூத கேலண்டர்ல அடுத்த யோம் கிப்பூர் எப்ப வரும்னு யோசிச்சுக்கிட்டே அதே இடத்துல ரொம்ப நேரம் நின்னாங்க சிவபாக்கியம். கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மற்றொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.